வணக்கம். 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அனல் பறக்கும் கூட்டங்கள் எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நான் மிஸ்டர் விஜய் கிட்ட, அதாவது நம்ம தாவேகா கழக தலைவர் மிஸ்டர் விஜய் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுங்க. விஜய் சார், உங்களுடைய சமீபத்திய பேச்சுக்களை நான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய வாக்குறுதிகள் அதை பற்றி நான் பெரிய வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நீங்கள் அழுதது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. நம்ம பலம் பெருசாக இருக்கும்போது பலவீனத்தை எதிராளிக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதிராளின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட. ரெண்டாவது, ஒரு நடிகன் அழும்போது அவங்க எதுக்காக அழுதாலும் நடிகன் தானே, நல்லா நடிப்பாம்பா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஸோ இங்கே எடுத்த உடனே யாரும் ஒரு பதவியை அவ்வளோ சுலபத்தில் அடைஞ்சிட முடியாது. நிறைய போராடணும், நிறைய அம்புகளை தாங்கணும், நிறைய அவமானங்களை சந்திக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நினைக்கிறத அடைய முடியும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் போராடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நோ மோர் டியர்ஸ். அடுத்தது அரசியல்வாதிகள். ஸோ அவங்களுடைய அந்த அநாகரிகமான பேச்சுக்கள் தயவு செய்து இனியாவது எல்லாம் இவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்கு. 2026 பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்கு. ஆனால் இந்த அரசியல் பேச்சுக்கள் மட்டும் இன்னும் அதில் பாதாளத்தில் அப்படியே இருக்குது. அதே நாகரிகமற்ற சீப்பான பாடி ஷேம் பண்ணுறது, பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணுறது, ரொம்ப தப்பான வார்த்தைகள் பேசுகிறது, இப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஒரு நாகரிகமான அரசியல்னு வார்த்தைகளோடு மட்டும் இல்லாமல் செயல்லையும் காமிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைய இளைஞர்களுக்கு அரசியல் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் இந்த ஓட்டு மேலேயும் மரியாதையும் நம்பிக்கையும் வரும். இதை கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது மக்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு மாற்றம் வரணும், ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு நாம தான் முன்னெடுக்கணும். யார் இந்த பதவியில் உட்கார்ந்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும். திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் அவரை யாருக்குமே நல்ல தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை, ஒரு சிலர் தவிர. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அவரை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இங்கே நல்லா பேசுகிறவங்க எல்லாரும் தலைவர்கள் கிடையாதுங்க, அவங்க பேச்சாளர்கள் மட்டும்தான். ஆனால் ஒரு தலைவனுக்கு பேச தெரியணும்னு அவசியம் இல்லை. இங்கே பேச தெரியாத எத்தனையோ பெரிய தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு காமராஜர் ஐயாவை சொல்லலாம். அவர் அதிகமாகலாம் பேசினதே கிடையாது. ஆனால் அவரை இன்றைக்கும் நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படி தான் பேச்சை பார்த்து நீங்கள் ஏமாறவும் வேண்டாம், அதே சமயத்தில் இலவசங்களுக்கு நீங்கள் விலை போகவும் வேண்டாம். மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுங்க. அவங்க உழைப்பில் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிப்பாங்க. நம்ம இலவசமாக கொடுத்துட்டு அப்புறம் ஓசியில் போகிறவங்க தானேன்னு சொல்லி அவங்களை குத்தி காமிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? ஸோ இப்படியான தலைவர்கள் கீழே தான் நம்ம இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த முறையாவது நம்ம இந்த மாதிரி இலவசத்துக்கோ பணத்துக்கோ விலை போகாமல் நமக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கூர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கணுங்கிறதுல மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் ஓட்டுக்களை கொடுங்க. கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. இன்னும் நம்ம நிறையவே பேச போகிறோம். நன்றி.